வெல்கம் டு சீதாஸ் பேஜஸ். கத்திரிக்காவை வச்சு ஒரு வாங்கி பாத். இது எப்படி பண்ணுறது, என்ன வேணும்னு பார்க்கலாம். 3 கத்திரிக்காய் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கு. குடமிளகா ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கு. இது வந்து ஒரு 1/2 கப்பு அரிசி வேக வச்சு எடுத்துருக்கு. நான் 2 பேருக்கானது தான் செய்கிறேன், அதனால் கொஞ்சமாக தான் செய்கிறேன். இது வந்து 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவு எள்ளு, கொஞ்சம் பட்டை, 4 மிளகாய் மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க. இது வந்து 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து மேலே டெக்கரேஷன் அண்ட் சீசனிங்காக கேஷ்யூஸ், அப்புறம் ஒரு 6 லவங்கம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 10-12 மிளகு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் ஒரு 1/4 கப் இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு இது கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஸோ இவ்வளவு தான் நமக்கு தேவை. இது இல்லாத எண்ணெய் தேவை, நெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பேன் அடுப்பில் போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயை தாராளமாக போடுங்க. இதில் கடலைப்பருப்பு, பட்டை, மிளகு, சீரகம், எள்ளு, லவங்கம், கடைசியாக மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வறுக்க ஆரம்பிக்கணும். இது எந்த அளவுக்கு வறுக்கணும்னா, இது நல்ல ஒரு இளம் சிவப்பு கலர் மாறுற வரைக்கும் வறுத்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டுச்சு. இப்போ நான் இதை மாற்றிடுறேன். இதை ஒரு தட்டில் மாற்றிட்டு ஆற வச்சிடலாம். அதே பேனில் தேங்காயை சேர்த்துடுறேன். இதுவும் நல்ல இளம் சிவப்பு கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணும், நல்லா வறுத்து எடுக்கணும். பாருங்கள், கலர் மாறிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதே தட்டிலையே இதையும் சேர்த்து 2 சேர்த்து ஆற விட்டுடலாம். இதை நம்ம பொடி பண்ணிட்டு வரணும். இப்போ இதே பேனில் நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறேன். இதில் கத்திரிக்காவை சேர்த்துருங்க. நம்ம அரைஞ்சி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துட்டு குடமிளகாயும் இதிலையே சேர்த்துருங்க. இது நல்லா வதக்கணும். இது வந்து எண்ணெயிலேயே வதங்கி கிடைக்கணும். அதனால் நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் போகாது. ஸோ நான் இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். தேவைப்பட்டால் இன்னும் கூட நீங்கள் மேலே சேர்க்கலாம். இது எண்ணெயிலேயே வதங்கி வரணும். இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். அதில் இதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை, இந்த எண்ணெயிலேயே வதங்கி வரணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுட்டோம்னா அது வெந்துடும். கொஞ்சம் நேரம் கழித்து அது வெந்த உடனே எடுத்துகிட்டு நீங்கள் வதக்கினீங்கன்னா நல்லா ஈஸியாக ஃப்ரை ஆகி வந்துடும். நல்லா வதங்குது. இப்போ அந்த மிக்சியில் சேர்த்து அதை தூள் பண்ணிட்டு வந்துடலாம். இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துடுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும்னா நெய் சேர்க்கலாம், இல்லைன்னா எண்ணெய் சேர்க்கலாம். ஸோ இப்போ இந்த பொடி பண்ணுறோம் இல்லையா, இது வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். கொஞ்சம் நான் கருவேப்பிலையும் சேர்த்துட்றேன். இந்த பொடி வந்து இதுக்கு யூஸ் பண்ண போய் மீதி இருந்ததுன்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணும்னாலும் இந்த சாதம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், பொடி நிறைய நல்லா அழகாக வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ இதுவும் ஆயிடுச்சு. இப்போது சாதத்தில் ஃபஸ்ட்டு இந்த கத்திரிக்காயை சேர்த்துடலாம். கத்திரிக்காயை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. ஆனால் நீங்கள் திருப்பியும் மிளகாத்தூள் போட பிறகு திருப்பியும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது போடும்பொழுது உப்பு திருப்பியும் தேவைப்படலாம். இது உங்களுக்கு தேவையான அளவு போட்டுட்டு மீதி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு சரியாக இருக்கான்னு பாருங்கள். எனக்கு உப்பு போடல, இன்னும் கொஞ்சமாக போடல, கொஞ்சம். ஃப்ரைடு கேஷ்யூஸ் தூவிடுங்க, தூவி மிக்ஸ் பண்ணிடுங்க. வாங்கி பாத் இஸ் ரெடி. வாங்கி பாத் கூட வந்து அப்பளம், சேப்பங்கிழங்கு வறுவல், இதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கு கொடுத்துருக்கேன். பாருங்கள், செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது வந்து டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாக பண்ணி கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும். வீடியோ இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.